கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை உங்களுடைய பலன் எது தெரியுமா என்பதாக. ஒரு கிறிஸ்தனுடைய பலன் என்பது சரீர பலன் அல்ல. தங்களுக்கு இருக்கும் வசதிகள், ஆடம்பரமான வாழ்க்கை அது அல்ல. ஒருவேளை ஒரு நல்ல உயர் பொறுப்பிலே இருந்தாலும் அந்த பொறுப்பும் அவர்களுக்கு பலன் அல்ல. பெரிய குடும்பத்திலே பிறந்திருந்தால் அதுவும் அவங்களுக்கு ஒரு பலன் அல்ல. ஒருவேளை நிறைய ஆள் உதவிகள் இருந்தாலும் பலன் அல்ல. பின் எதுதான் அவங்களுக்கு பலனாக இருக்கிறது? ஒரு கிறிஸ்தனுடைய பலன் என்பது கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதுதான் என்பது வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது அநேக பேருக்கு தெரிவதில்லை, உணர்வதும் இல்லை. ஒரு பொய்யான நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த ஊழிய நாட்களிலெல்லாம் அவர் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி தான் அவர் எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டார், இல்லையா? அவர் பிசாசுகளை விரட்டுவதற்கு தன்னுடைய சரீர பலனை அவர் பயன்படுத்தவில்லை. மாறாக அதிகாரம் உள்ள தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர் பிசாசை ஜெயித்ததை நாம் எல்லாம் வேதத்துல பார்த்திருக்கிறோம். ஸோ அப்போ இன்னைக்கு உண்மையான பலன் எது என்று பார்க்கும் பொழுது அந்த அதிகாரத்தோடு கூடிய தேவனுடைய வார்த்தை என்பதுதான் இன்னைக்கு உண்மையான நமக்கு பலனாக இருக்கிறது. இதுதான் நமக்கு ஆண்டவரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஸோ அப்படி என்றால் இன்று கிறிஸ்துவை பின்தொடர்கிற நாமும் அவருடைய வார்த்தையை அதிகாரத்தோடு சொல்லி நாம் வெற்றி பெற வேண்டும். இதுதான் ஆண்டவன் நம்மிடம் விரும்புகிறதான ஒரு பலனாக இன்றைக்கு இருக்கிறது. ஸோ இதை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று வேதம் கூறுகிறதை பார்க்கலாம். அப்போஸ்தலர்ல பார்க்கிறோம் இல்லையா, 1ஆம் அதிகாரத்துல. ஸோ இன்னைக்கு நாம் அந்த பலனை, பரிசுத்த ஆவியான நமக்குள் வரும்பொழுது நாம் அந்த பெறுகிற பலன் என்று சரீரத்தில் நமக்கு ஒரு பலனை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, அந்த அதிகாரம், அந்த வார்த்தையினுடைய அதிகாரம் நம்மிலிருந்து பலப்படும். அப்பொழுது நாம் எல்லா இடங்களிலும் சாட்சியாக இருப்போம். ஸோ அந்த பலன் நம்மிடம் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்ல, இந்த மலையை பார்த்து பெயர்ந்த அப்புறம் போ என்று சொன்னால் அது போகும். விசுவாசத்தினால் உண்டாகிறதான அந்த ஒரு பெரிய காரியம். சாதாரணமாக ஒரு மனுஷன் கூட்டிட்டோம், ஒரு 100 கிலோ வேணா தூக்கலாம். ஸோ அதுக்கு மேலெல்லாம் தூக்க முடியாது, இல்லையா? ஸோ ஒரு மலையே அசைக்கக்கூடியதான ஒரு பலன் அதிகாரம் உள்ள தேவனுடைய அதிகாரம் உள்ள வார்த்தையிலே இருக்கிறது, விசுவாசத்திலே இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இன்னைக்கு நாம் இதை உணர்ந்தவர்களாக நாம் ஒவ்வொருவருமே இப்படிப்பட்ட பலனை பெற்றுக்கொள்ள வாஞ்சியோடு இருக்க வேண்டும். ஸோ அதே போலதான் மோசே ஆண்டவர்கிட்ட முறையிடுகிற பொழுது கூட ஆண்டவர் சொல்லுகிற, என்னைய பார்த்து முறையிடுகிற என்ன, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு, உனக்கு கொடுத்தாச்சு அதிகாரத்தை, நீ அதை பயன்படுத்தி வெற்றி பெறு என்று சொல்லுகிறார். எகிப்தியர் அவர்களை பின்தொடர்கிற பொழுது அவர் கோலை நீட்டுகிற பொழுது செங்கடல் 2ஆக பிளந்தது. எகிப்தியர்கள் அதிலே விழுந்து மாண்டதை நாம் எல்லாம் தெரியும். ஸோ அந்த அதிகாரம் மோசேக்கு அந்த கோலில் அவர் கொடுத்திருந்த அந்த அதிகாரம். ஸோ அதே போலதான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நமக்கு வார்த்தையிலே ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை பெற்று நாம் ஓடுவோம். ஒருவேளை சரீர பலவீனங்கள், குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி செய்து உங்களை வல்லமையாக பயன்படுத்த முடியும். ஸோ கர்த்தருடைய அதிகாரமுள்ள வார்த்தையை பெற்று நாம் அதிகாரமுடையவர்களாக மாறி செயல்படுகிற பொழுது நீங்கள் இந்த உலகத்திற்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். உண்மையான ஒரு கிறிஸ்தனுடைய பலன் என்ன என்பதை நாம் வெளிக்கொண்டு வர முடியும். அதை நாம் சாட்சியாக செய்கிற பொழுது அநேக பேர் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அநேக காரியங்கள் அந்த வல்லமை உள்ள வார்த்தை மூலம் செய்ய முடியும். அற்புதங்களை செய்ய முடியும். பெரிய பெரிய இயற்கையிலே பெரிய பெரிய அந்த அற்புதங்களை செய்து இந்த மோசே செய்தது போல நாம் ஒவ்வொருவருமே இன்றைக்கு செய்வதற்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாக இன்றைக்கு நாம் பலப்பட வேண்டிய விஷயம்,
நாம் செய்ய வேண்டிய விஷயம், எனக்கு வேலை இருக்கிறது, வசதி இருக்கிறது, பலன் இருக்கிறது, இல்லை எனக்கு நிறைய ஆட்கள் உதவி இருக்கிறது, அதெல்லாம் உங்களுடைய அதிகாரம், அது அல்ல ஒரு கிறிஸ்தவனுடைய பலன். ஒரு கிறிஸ்தவன் என்னுடைய பலன் வளர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அதிகாரம் உள்ளதாகவும் அற்புதம் செய்கிறதாகவும் அதிசயங்களை செய்கிறதாகவும் பிசாசின் வல்லமைகளை அழிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம்மளை சகல சத்தியத்துக்குள் நடத்தி நம்ம பலப்படுத்தி நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிறார். ஸோ இன்னைக்கு ஆண்டவரிடம் நம்ம கேட்போம், இந்த அதிகாரத்தை நாம் அவர் சீஷர்களுக்கு எல்லாருக்கும் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஸோ சீஷர்களாக மாறுவோம், இந்த அதிகாரத்தை பெறுவோம். இதுதான் உண்மையான இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிறதான ஒரே பலன். இதை புரிந்து கொண்டு இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாளில் இப்படிப்பட்ட அதிகாரத்தை, இந்த வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வைத்து அதை அதிகாரத்தோடு செயல்பட வைத்து பெரிய பெரிய காரியங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய முடியும். இது யார் யார் இன்னைக்கு வாஞ்சிக்கிறார்களோ அவங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய வாழ்விலை கொடுத்து அவர்களை இந்த தேசத்திற்கே சாட்சிகளாக அவர் வைக்க முடியும் என்பதுதான் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை. இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரிடம் பரிசுத்த ஆவியினால் பெறக்கூடிய அந்த பலனை நீங்கள் பெற்று ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு சாட்சியாக இருங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.